7 ஸ்டார் பாய்ஸ் மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆயிட்டோம். ஜிவி பிரகாஷோட இமார்டல் மூவிக்கான ட்ரெய்லரும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. செப்டம்பர் 4 மூவி ரிலீஸ் ஆகும். மாரியப்பன் சின்ன டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷ் கைடு லோகர் நடிக்கிறாங்க. சாம் சேஸ் மியூசிக் பண்றாரு. அரசன் படத்தோட ஷூட்டிங் இப்ப கரண்டா போய்கிட்டு இருக்கு. இப்ப இந்த அரசன் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அனிருத் போயிருந்திருக்காரு. அது ஒரு ஸ்பெஷல் வீடியோவை கூட இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அரசன் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல அனிருத் வந்திருக்காரு அப்படின்னு அது ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்தோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஆனா ஸ்லோவா தான் போகுது. சோ படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுவாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படம் செப்டம்பர் 25 ரீ ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ஒரு பிக்கெஸ்ட் ரீ ரிலீஸா இது இருக்கும். அர்ஜுன் தாஸோட ஒன்ஸ் மோர் மூவிக்கான புக்கிங்ஸ் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 28 மூவி ரிலீஸ் ஆகும். சூர்யா பாத்தீங்கன்னா தமிழ் டைரக்டர் கூடயும் படம் பண்ணிட்டாரு, தெலுங்கு டைரக்டர் கூடயும் படம் பண்ணிட்டாரு, இப்ப மலையாள டைரக்டர் கூட படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதான் சூர்யா 47 படம். இப்ப அடுத்து இன்னொரு படம் கூட பாத்தீங்கன்னா இன்னொரு மலையாள டைரக்டர் கூட படம் பண்ண வாய்ப்பு இருக்கு நிசிப்பா வந்திருக்கு. அது யாருன்னு இப்போதைக்கு இன்னும் ரிவீல் ஆகல. ஆனா இன்னொரு மலையாள டைரக்டர் கிட்ட இப்ப பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கான் சூர்யாவோட இன்னொரு படத்தை டைரக்ஷன் பண்ண சொல்லி. சோ அது யாருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் அப்டேட் வந்தா சொல்றேன். இப்ப இந்த ஜித் மாதவன் படம் எடுக்கிற ஸ்டைலே பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால இன்னொரு மலையாள டைரக்டருக்கு அவர் வாய்ப்பு கொடுக்க போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அது யாருங்கிறத பார்க்கலாம். சர்தார் 2 ட்ரெய்லர் அப்டேட்டை கேட்குறீங்க. மோஸ்ட்லி இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அதுக்கான அப்டேட் வந்துடும். அப்டேட் வந்தது நான் சொல்றேன். சிறுத்தை சிவா அடுத்து அஜித்தை வச்சு படம் பண்ண போறாரு. அவர் தனுஷ் வச்சு படம் எடுக்க போறதா சொன்னாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த படம் தள்ளி போகும். அஜித் வச்சு அவர் எடுக்கிற படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா திரும்ப சிறுத்தை சிவாக்கான வாய்ப்புகள் அதிகமா வரும். அப்ப அவர் தனுஷ் கூட சேர்ந்து படம் பண்ணுவாரு. இதை பத்தி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் பழைய வீடியோஸ்லயே. கருப்பு 2 படம் ஃபியூச்சர்ல வரும். ஆனா இப்போதைக்கு வராது. டாக்ஸிக் படத்தினால ஹாய் அண்ட் ஒன்ஸ் மோர் படத்துக்கான வசூல் குறையுமா? இப்ப படம் வேற நல்லா இல்லன்னு சொல்றாங்க. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட வசூலும் குறையுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. படத்துக்கு ரிவ்யூ ஒன்றும் பாசிட்டிவா வரல. சோ இதனால ஹாய் அண்ட் ஒன்ஸ் மோர் படத்துக்கு ரிவ்யூ நல்லா வந்துச்சு அப்படின்னா அந்த படத்துக்கான வசூல் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துக்கான வசூலும் பெரிய அளவுல குறையாது அப்படின்னு நினைக்கிறேன். கிளாடியேட்டர்ஸ் எப்போ ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிருக்காரு. இதை பத்தி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். செப்டம்பர் இல்ல அக்டோபர்ல வரதான் வாய்ப்பு இருக்கு. சூர்யா 47 தலைப்பு இதுவான்னு சொல்லி ஒரு தலைப்பு ஒன்று சொல்லி கேட்டிருக்காரு. அது பத்தில எந்த ஒரு அப்டேட்டும் வரல. டைட்டில் எப்போ வரப்போகுதுங்கிறது நேற்று வீடியோ நான் சொல்லிட்டேன். ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த டைட்டில் வரப்போகுது அப்படின்னு. இதை பத்தி ரீசெண்டாக போட்ட வீடியோல நான் பேசியிருக்கேன். ஸோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.